5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும் சொல்றாங்க. இப்போ என்னதுன்னா 4 கலப்பு பின்னத்தை நம்ம கூட்டும் போது அதோட எந்த பின்னத்தை கூட்டினா அது ஒரு முழு எண்ணாகும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம கூட்டிக்கலாம். 5 3/4 ப்ளஸ் 4 4/5 ப்ளஸ் 7 3/8. இப்போ முன்னாடி இருக்கிற நம்பர் நம்ம தனியாக கூட்டிக்கலாம். அப்போ என்னதுன்னா 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 7. அடுத்து பின்னத்தை தனியாக கூட்டிக்கலாம். 3/4 ப்ளஸ் 4/5 ப்ளஸ் 3/8. இப்போ 5ஓட 4 கூட்டினா 9, 9ஓட 7 கூட்டினா 16. அடுத்து நம்ம இங்கே இது பின்னத்தை நம்ம கூட்டும்போது பகுதிக்கு வந்து நம்ம எல்சியம் எடுத்துக்கலாம். என்னதுன்னா 4 5 8. இப்போ நம்ம எல்சியம் எடுக்கும்போது 4 டிவைட் பண்ணும்போது 4 எத்தனை நாள் ஒரு நாள் இருக்குது. இங்கே 5 டிவைட் பண்ண முடியாது. 8ல் எத்தனை நாள் இருக்குன்னா 4 8. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எதையும் நம்ம கரெக்டாக காமன் எடுத்து டிவைட் பண்ண முடியாது. இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 20 20 2 40. இதோட எல்சியம் வந்து 40. இப்போ பகுதி வந்து நம்ம 40ஆக கொண்டு வரணும். இப்போ பகுதி 40ஆக கொண்டு வரணும்னா இங்கே 4ஓட எந்த நம்பர் பெருக்கணும் 40 ஆகுனா 10. இப்போ பகுதியில் 10 தொகுதியிலும் 10ஆல் பெருக்கணும். அடுத்து 5ஓட எந்த நம்பர் பெருக்கணும் 40 8 5 40. அதே மாதிரி பகுதியில் 8ஆல் பெருக்கணும், தொகுதியில் 8ஆல் பெருக்கணும். அடுத்து 8ஓட எந்த நம்பர் பெருக்கணும் 40 கிடைக்குன்னா 8 40. அப்போ 5 இப்போ தொகுதியில் 5ஆல் பெருக்கணும். இப்போ பகுதி எல்லாமே 40 காமனாக வந்துடும். 30 ப்ளஸ் 8 32 ப்ளஸ் 5 15. இப்போ நம்ம கூட்டும்போது 16 30ஓட 32 கூட்டினா 62 62ஓட 15 கூட்டினா 77/40. இப்போ 16 77/40. இப்போ முழு பின்னமாக நம்ம மாற்றணும். இப்போ முழு பின்னமாக மாற்றணும்னா இந்த பகுதியால் டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை நம்ம மாற்றணும். இப்போ பகுதியால் டிவைட் பண்ண முடியாது. இங்கே 40 இருக்குது, 40ஆல் டிவைட் பண்ண ஒன்று. இங்கே 40 இருந்தால் 40ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னா 80. இப்போ என்ன 40 1 40 2 40 80 3 40 120 இந்த மாதிரி போய்ட்டு இந்த நம்பரால் மட்டும்தான் இந்த 40 டிவைட் பண்ண முடியும். நம்மளுக்கு என்னன்னா அதிகபட்சம் பக்கத்தில் 80 கொண்டு வரலாம். இப்போ 77ஓட எந்த நம்பர் கூட்டினா 80 வரணும்னா 3 கூட்டினா 80 வரும். 3 கூட்டினா 77ஓட 3 கூட்டினா 80. அப்போனா இப்போ நம்ம கூட்டும் போது 3 மட்டும் கூட்டி இருக்கக்கூடாது. இங்கே பகுதி 40 இருக்கா. 3/40 கூட்டினா மட்டும்தான் 3/40 இருந்தால் மட்டும் கூட்ட முடியும். இப்போ என்னதுன்னா இங்கே 16, இங்கே பகுதி 2 ஒரே மாதிரி இருக்கா. பகுதி 40ன்னு எடுத்துக்கிறோம். 77ஓட 3 கூட்டினா 80. இப்போ நம்ம டிவைட் போது 0 0 கேன்சல். 1 4 4 2 4 8. இப்போ 16 2 இருக்குது. 16 2 32. இப்போ என்னன்னா முழு என்ன மாறிடுச்சு. இப்போ நம்ம எந்த நம்பர் கூட்டியிருக்கோம் 3/40 தான் கூட்டியிருக்கோம். இப்போ இதோட ஆன்சர் என்ன 3/40. இப்போ 3/40 தான் ஆன்சர்.